இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் தனது குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார் பிரபல தீவிரவாதி மசூத் அசார். இந்த நேரத்தில் யார் இந்த மசூத் அசார்? இவர் மேல் அதிக கவனம் குவிக்கப்பட்ட காரணம் என்ன? ஆபரேஷன் சிந்தூரில் மசூத் அசார் குறிவைக்கப்பட காரணம் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூரை கையில் எடுத்தது. 9 தீவிரவாத முகாம்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 90 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி குறிவைக்கப்பட்ட தாக்குதலில் தீவிரவாதி மசூத் அசார் இருந்த இடம் பிரதானமானது. இந்த நிலையில்தான் தங்கள் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் குடும்பத்தார் 10 பேர் உட்பட நண்பர்களும் பலியானதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தீவிரவாதி மசூத் அசார். இவரது பின்னணி என்று பார்த்தால் அதற்கு 1999 ஆண்டில் நடந்த விமான கடத்தல் சம்பவத்தை நினைவு கூற வேண்டும். ஆம், 1999 ஆண்டு டிசம்பரில் இந்தியாவை சேர்ந்த IC-814 என்ற விமானம் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டது. காத்மாண்டில் இருந்து டெல்லி சென்ற விமானத்தில் 179 பயணிகள் சென்ற நிலையில் விமானத்தை கடத்திய தீவிரவாதிகள் அதனை ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு சென்றனர். இதில் கடத்தப்பட்ட பயணிகளை விடுவிக்க மசூத் அசார், அகமது ஜுர்கர் மற்றும் ஷேக் அகமது உமர் ஆகிய தீவிரவாதிகளை விடுவிக்க வேண்டும் என்று டிமாண்ட் வைக்கப்பட்டது. 8 நாள் போராட்டத்திற்கு பிறகு இந்திய பயணிகளை மீட்க 3 தீவிரவாதிகளும் விடுவிக்கப்பட்டனர். இப்படி வெளியே வந்த மசூத் அசார் ஜெய்ஷ்-இ-முகமது என்ற தனி தீவிரவாத இயக்கத்தை துவங்கினார். பாகிஸ்தானின் பஹவால்பூரில் 1968 ஆண்டு பிறந்த இவர் சிறுவயதில் இருந்தே தீவிரவாத இயக்கங்களுடன் சேர்ந்து பயணித்திருக்கிறார். இவரது தந்தை பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்த நிலையில் மசூத் அசாரும் பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார். 1994 ஆண்டு வாக்கில் போலியான அடையாள அட்டையுடன் இந்தியாவில் நுழைந்து சக தீவிரவாதிகளுடன் செயல்பாட்டில் இறங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது கைதான இவர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் காட்பல்வால் சிறைக்கு மாற்றப்பட்டு தீவிர கண்காணிப்பில் இருந்து வந்தார். இதனைத் தொடர்ந்தே 1999 ஆண்டு நடந்த விமான கடத்தலின் போது பேரம் பேசப்பட்டு விடுதலையானார் மசூத். பின்னரே தனி தீவிரவாத இயக்கத்தை துவங்கிய மசூத் 2001 ஆண்டு இந்திய நாடாளுமன்றம் தாக்கப்பட்டதில் முக்கிய மூளையாக செயல்பட்டார். தொடர்ந்து 2003 ஆண்டு பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷரஃப்-ஐ கொலை செய்ய முயன்ற குழுவிலும் முக்கிய நபராக இருந்தார். 2001 ஆண்டு பாகிஸ்தானால் தடை செய்யப்பட்ட அமைப்பாக மாறியது ஜெய்ஷ்-இ-முகமது. தொடர்ந்து 2019 ஆண்டு புல்வாமா தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர்கள் 40 பேரை கொன்றதில் முக்கிய குற்றவாளியாக இருக்கிறார் மசூத் அசார். இரு நாடுகளுக்கு இடையே பெரும் போருக்கு வழிவகுத்த இவரை பயங்கரவாதியாக ஐநா மன்றமே அறிவித்தது. இவரது இயக்கமும் தடை செய்யப்பட்டாலும் பதுங்கி இருந்து பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் ஆபரேஷன் சிந்தூர் அசைன்மெண்டில் வைத்து மசூத் அசாரை தீர்த்து கட்ட திட்டமிட்டது இந்தியா. எனினும் அவர் தப்பியிருக்கும் சூழலில் குடும்பத்தார் 10 பேர் உயிரிழந்திருப்பதாக அவரே அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்.